சரி, இப்ப நம்ம ஜிராயா நமக்காக விட்டுட்டு போன குழு என்னங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். என் முதுகுல எழுதின எண்களை தாண்டி அவன் நிறைய தகவல்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கான். என் பக்கத்தில் இருக்கிற இந்த தவளையோட வயிற்றுக்குள்ள ஜிராயா கஷ்டப்பட்டு பிடிச்ச நிஞ்சாவோட உடம்பு இருக்கு. இப்ப நான் கொடுக்க போறதுதான் கடைசி. அதே மாதிரி இந்த தவளைக்குள்ள 6 பெயின்கள்ல ஜிராயா கஷ்டப்பட்டு கொலை பண்ண அந்த ஒரு பெயினோட உடம்பு இருக்கு. பெயினோட உடம்பா? இரு இரு இரு, நானும் வரேன். அடடே, இங்கதான் இருக்கீங்களா? எத்தனை அழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஏய் பெருசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போதும், நிறுத்துங்க. அட, எனக்காக ஒண்ணும் பார்க்கல. என்னோட அடுத்த நாவலுக்கான நோட்ஸ் எடுக்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இவன் தான் பெயின். இந்த வளைவுகள், இதுதான் அந்த லெஜெண்டரி ரெனேகானா? சரியா சொன்ன. இந்த உடம்ப நம்ம பரிசோதிச்சா பெயினை எப்படி தோக்கடிக்கணுங்கிறதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு ஷினோபியோட உடம்புல நிறைய தகவல்கள் இருக்கும். அதனால திறமையான மெடிக்கல் நிஞ்சாஸ பயன்படுத்தி இவன் உடம்புல உடனடியா ஆட்டாப்சி பண்ற வழிய பாருங்க. ஷிசுனே, புரியுது. நான் இத பாத்துக்கிறேன். இந்த படம் ரொம்பவே தெளிவா இருக்கு. என்கிட்ட இருந்த அவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தெரியும், புரியுது. இப்ப நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன். சீக்கிரமே நீங்க இதை கண்டுபிடிங்க. ஒருவேளை ஜிராயாவோட மாணவனுக்கு என்ன பார்க்கணும்னா அவனை என்னோட இடத்துக்கு வர சொல்லுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எப்படியாவது நான் அந்த பெயினை தோக்கடிக்கிறதுக்கான வழிய கண்டுபிடிச்சே தீருவேன். இங்க பாரு நரட்டோ, நீ சொந்த கால நிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் நான் உனக்கு பயிற்சி தரேன். அதுவும் சுலபம் கிடையாது. அது வரைக்கும் நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே இரு. நான் தயாரா இருக்கேன், என்ன நம்புங்க. இந்த தடவை எப்படியாவது அந்த சாஸ்கேவை நான் திரும்ப கிராமத்துக்கு கூப்பிட்டு வருவேன். டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால பயிற்சியை ஆரம்பிக்கலாம், வாங்க. கம் ஆன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ட்ரைனிங்ங்கிற பேர்ல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். இங்க நேரத்தை வீணடிக்கிறதுல எதுவுமே இல்ல. நீ முட்டாளா இல்லாம இருந்திருந்தா இது உனக்கு புரிஞ்சிருக்கும். மாட்டீங்களா? ஊருக்குள்ள உனக்கு மட்டும்தான் ஷேடோ க்ளோனை பயன்படுத்த முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சில சமயத்துல நீ ஒரு அப்பாவிதான். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும். சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத. என்ன தோக்கடிக்கணும்னா உனக்கு ஒரு 100 வருஷமாவது தேவைப்படும். வாய்ப்பே இல்ல. 100 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த தடவை கண்டிப்பா. பிரமாதம். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியவங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவா சொன்னாங்க? ஹேய் நருட்டோ, நீ இப்பெல்லாம் ஏகப்பட்ட மிஷன்ஸ்க்கு போயிட்டு வர போல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போலாம். இல்லனா உனக்கு பிடிச்ச இச்சிராவுக்கு போய் நம்ம ராமன் சாப்பிடலாம். இப்ப வேண்டாம் சென்சை.
என்னது? நான் இப்ப இத பண்ணியே ஆகணுமா? ஆமா, இத உடனடியா அவங்க கிட்ட கொண்டு போங்க. ஆனா சைஃபர் டிவிஷன்ல இருக்கவங்க இந்நேரத்துக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்களே. அட லேடி ஹொக்காகே. அவங்கள வர சொல்லி இது என்னோட புது கட்டளைன்னு சொல்லி பாருங்க. இந்த மெசேஜை டீகோட் பண்றதுக்கான புது இன்சார்ஜா நான் உன்னதான் நியமிக்கிறேன். இங்க பாருங்க, இது முக்கியமான விஷயம்னு நல்லாவே புரியுது. ஆனா இத பத்தி வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம்ல. இருங்க, பேசிட்டு இருக்கல. நான் இதை விட வேற ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட. ஷிகமாரு, ஆனா லேடி சுனாடே இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்க? ஷிகமாரு, இதோட விட்டுரு. ஒன்னு சொல்லட்டா, நீ முன்ன விட இப்பதான் பார்க்க செம்மையா இருக்க. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தல. அந்த கனவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டனா அவங்களோட தியாகம் எல்லாமே வீணா போயிடும். இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாவே அந்த கனவே நான் உன்னை நிறுத்திடுவேன். உன்னால என் மேல ஒரு பெட்டு வைக்க முடியுமா? நான் செத்துருவேன், என் மேல பெட்டு வைய. ஏன்னா நீ எது மேல பெட்டு வச்சாலும் கண்டிப்பா தோத்து தானே போவ. சத்தியம் பண்ண, ஒருவேளை நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னு வைய. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சுனாடே. நான் நிச்சயமா உனக்கு அதிக அளவுல கடமைப்பட்டிருக்கேன். ஹே ஹாய், நான் தான் ஜிராயா. என்ன மச்சலம், எப்படி இருக்க? பார்த்ததுல சந்தோஷம். நீ சரியான முட்டாள்டா. நருட்டோ, ஜிராயா மாஸ்டருக்கு நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான். என்ன பாத்துக்கிறதுக்கு அவர் எப்பவும் என் கூடவே இருக்கணும். வருங்காலத்துல நான் ஹொக்காகே ஆகிறத அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் அவர் முன்னாடி என்னால எதையுமே சாதிக்க முடியல. நான் தோத்து போயிட்டேன். நான் சொல்றத கேளு. ஜிராயா மாஸ்டர் எப்பவுமே உன்னை புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு. அவ்வளவு பெருமையா பேசுவாரு. உன்னை எப்பவுமே தன்னோட சொந்த பேரை மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. அது உண்மைதானே? தன்னோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆள் நீதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நீதான் அடுத்த உக்காகே வருவன்ற நம்பிக்கை அவருக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரு என்னைக்குமே உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப கூட உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இவ்வளவு சோகமா இருக்கிறத நினைச்சா அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரா? நருட்டோ, அவர் எந்த நருட்டோ மாதிரி நீ இருக்குன்னு நினைச்சாரோ அதே போல இரு நருட்டோ. எந்திரி. இருக்கிற 3 லெஜெண்டரி சானின்ஸ்ல ஒருத்தரோட முக்கியமான ஸ்டூடெண்ட் நீதான். அதுவும் அவராவே உன்னை முழுசா ஏத்துக்கிட்டார் நருட்டோ. ரொம்ப நன்றி யுருகா சென்சே. ரொம்ப டயர்டோ? எல்லாம் எப்படி போகுது? இத ஒண்ணுக்கு நான் 2 தடவை நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன். நிச்சயமா இது ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒரு கோடு கிடையாது. ஏன்னா இது நம்மளோட அல்காரிதம்க்கு நிச்சயமா ஒத்து போகல. ஆனா ஜிராயா தன்னோட கடைசி நொடிகளை இதை எழுதியிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா அந்த கோடு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வெறும் நம்பர்ஸா இருக்கிறது தான் இதுல உச்சக்கட்ட குழப்பமே. எனக்கும் புரியுது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன்.
இதோட அடித்தளம் இல்லாம கோடை நம்மளால பிரிச்சு சொல்ல முடியாது. அடித்தளமா? ஆமா, இந்த கோடு எந்த ரூல்ஸ வச்சு அடிப்படையா எழுதிருக்குன்னு தெரியாம உங்களால டீகோட் பண்ண முடியாது. ஜிராயா அவரோட வாழ்க்கையில இருந்து இதோட அடித்தளத்தை கண்டுபிடிக்காத வர நம்மளால முன்னேற முடியாது. அப்ப நம்ம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதோட எக்ஸாக்டான வழி எனக்கும் தெரியல. மேபி அவர் கூட நெருக்கமா இருந்தவங்களுக்கு இத பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? அவர் உயிர் போற அந்த தருவாயில எழுதிருக்காருங்கிறத அந்த கண்டிஷனை வச்சு நாம இத பார்க்கும்போது அவரோட எதிரிகள் இதை கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா எழுதிருக்காரு. இதை அவர் யாருக்காக எழுதிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே இதை படிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவங்க இதை கிராஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யார் இருக்காங்க? லேடி சொன்னாடே இல்ல ககாஷியா இருக்கலாம். வெல், செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா உடனே வந்து சொல்றேன். கண்டிப்பா அந்த நேரத்துல நான் வீட்ல இருப்பேன். அதனால நீ என்ன வீட்லயே வந்து பாரு, ஓகே? நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குனதான் சரியா இருக்கும். நீ என்ன பண்ண போற ஷீஹோ? ஓ, நானா? இங்க யாராவது ஒருத்தர் இருந்துதானே ஆகணும் சார். 9, 31, 8, 106, 7, 207, 15. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்களும் ஜிராயாவும் பேசுறப்போ இந்த நம்பர்ஸ் எங்கேயாவது பயன்படுத்தி நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த 106 இருக்குல்ல, மாஸ்டர் ஜிராயா, இது சுலபமா 106 இருக்கும் போல இருக்கு. எதை பத்தி? நூத்தி 6 சென்டிமீட்டர். இல்ல, நிச்சயமா அது இது கிடையாது. எது? எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இல்லனா லேடி சொன்னாடே நருட்டோவை வேணும்னா கேட்டு பாரு. இத பத்தி ஏற்கனவே லேடி சொன்னாடே கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அப்ப இதுல பாக்கி இருக்கிறது நருட்டோ மட்டும்தான். இந்த கோடை விட எனக்கு அவனை நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. அவனை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆடா போங்கயா, இவன் வீட்லயே இல்லையா? ஹே ஷிகமாரு, நீயா? என்ன விஷயம்? இங்க என்ன பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், வெளிய நிக்க வச்சே பேச போறியா? இந்த நம்பர்ஸ பாக்குறப்ப உனக்கு என்ன தோணுது? டேய் நருட்டோ, நான் பேசுறத கேக்குறியா இல்லையா? நருட்டோ! ஓ, அதுவா? சாரி. ஆமா, இப்போ என்ன சொன்ன? அது சரி, முதல்ல என் கூட கொஞ்சம் வெளிய வரியா? எங்க கூப்பிட்டு போற? சொன்னாதான் வருவியோ? சரி, வரேன். என்ன இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்த? சரியான முந்திரி கொட்டை. கொஞ்சம் அங்க பாரு. குருநாய் சென்சை, ஞாபகம் இருக்கா? கண்டத சாப்பிட்டு செரிக்காம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டீங்களா? உங்க தொப்ப ஜோஜியை விட பெருசா இருக்கு. மூளைய என்ன முதுகுல வச்சிருக்க? அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. இவ்வளவு வயசாயும் தத்திமாடா இருக்கியே, உன்னை என்ன பண்றதுனே புரியல. ஓ, அப்படின்னா குருநாய் சென்சை. ஷிகமாரு, அடிக்கடி இந்த மாதிரி நீ வரணும்னு கட்டாயமே இல்ல. பரவாயில்ல, உங்களை பாத்துக்கிறது எனக்கு முக்கியம். ஆசுமாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஆமா ஷிகமாரு, ஆசுமா சென்சை உன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரு? அவங்க குழந்தைய நான் ஸ்டூடெண்டா ஏத்து பண்ண. நான் உண்மையதான் சொல்றேன். அவர் என்ன ரொம்ப அதிகமா நம்புறாரு. நான் மாஸ்டர் ஜிராயாவை பத்தி கேள்விப்பட்டேன். உன்ன மாதிரியே நானும் சென்சையை இழந்தவன்றதுனால உன்னோட வலி என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது நருட்டோ.
ஆனா உன்ன மாதிரி உடைஞ்சு போய் உட்காந்தா எதுவும் சரியாகாது. நடந்த விஷயத்த மாத்த முடியாது. நம்ம 2 பேரும் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்ல வர? ஆசுமா சென்சாய் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காரு. அதுல சிலது ரொம்ப அவசியம், இன்னும் சிலதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா அது முக்கியம் இல்ல. உன் விஷயத்திலயும் அந்த மாதிரி தானே? நிச்சயமா இதுல விலை மதிப்பில்லாத நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும். அதனால இப்ப நம்ம பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய நேரம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதையும் தாண்டி நம்ம டீச்சர்ஸா பொறுப்பேத்துக்கணும். அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், ஆனா அதை விட்டா வேற வழியே இல்ல. அதுக்கப்புறம் நீ சாப்பிடுற ராமனுக்கு நீயே காசு கொடுப்ப. அப்போ உன் கூட சாப்பிடுற ஸ்டூடெண்ட் உன்னை நருட்டோ சென்சைன்னு கூப்பிடுவான். கடைசி வரைக்கும் நம்ம சின்ன பசங்களாவே இருந்துட முடியாது. அதுக்குன்னு ஆசுமா ஜிராயா மாதிரி ஒரு அற்புதமான ஷினோபியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுவும் சரிதான். ஷிகமாரு, ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உடஞ்சு உட்காந்துராத. நீ செய்ய வேண்டிய சம்பவம் நிறைய இருக்கு. ஆல் ரைட்,